ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்னொரு டிசைனில் இன்விசிபிள் நெக்லஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ரிவர்சிபிள் பெண்டன்ட்டு. ஹேங்கிங்லாம் கீழே பேர்ல் ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி லோரல் பேர்ல் கீழே ஆட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இது நான் எடுத்துருக்கிறது பிங்க் கலர், இந்த மாதிரி க்ரீனும் இருக்குது. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒவ்வொருத்தரோட நெக்குக்கு யாருக்கு பண்ண போகிறீங்களோ அவங்களோட நெக்குக்கு ஏற்ற அளவில் ஒரு த்ரெட்லேயோ இல்லை உள்ளன்லேயோ உங்களுக்கு எவ்வளோ நெக்லஸ் கரெக்டாக தேவையோ அந்த த்ரெட்டை கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த கியர் ஒயரை நீங்கள் கட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல இது எல்லாமே கீழே நான் பேர்ல் ட்ராப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம செயினில் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் இடையில கொஞ்சம் டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, நம்ம இந்த கியர் லாக்குக்கும் சுகர் பீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே சேமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது கியர் லாக்கு கிட்ட வச்சு காமிக்கிறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அதோட திக்னஸோட உள்ளே இருக்கிற அந்த திக்னஸ் தெரியுதுங்களா? கியர் லாக் ரொம்ப மெலிசாக இருக்கும் பாருங்கள். ஆனால் சுகர் பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். கியர் லாக் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகிட்டு நமக்கு டைட் ஆகிடும், மூவ் ஆகாது. ஆனால் சுகர் பீட் அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நான் சுகர் பீட் எடுத்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் சுகர் பீட் உடஞ்சிடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா சுகர் பீடே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, யூஸ் பண்ண முடியாது. சுகர் பீட் வேறு. சுகர் பீட் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் உடஞ்சிரும் பாருங்கள், உடஞ்சிருச்சு. ஸோ கியர் லாக்குக்கு கியர் லாக் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே சேமாக இருக்கும், பட் உள்ளே திக்னஸ் டிஃப்ரென்ஸ் அது இருக்கும். அண்ட் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டிசைனுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த பெண்டன்ட்டுக்கு பக்கத்தில் சுகர் பீடை வச்சுருப்பேன். பட் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, கோல்டன் கலர் பீடே நான் ஒரு சின்ன பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். பீடோட சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றதும் நான் சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக அது ஆரிலெல்லாம் இல்லை ஸ்டோன்ஸு நம்ம கேட்டு வாங்குறப்ப நமக்கு அந்த எவ்வளோ டைமென்ஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் பீட் பக்கத்தில் இன்னொரு சின்ன பீட், அதுக்கப்புறம் ஒரு பீடு. இது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்துக்கிறோம். நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி, மில்லிமீட்டர் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு எந்த பீடோ அந்த பீடை நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெருசு எடுத்து அந்த சின்னது பார்த்தீங்கன்னா அது 3 mm தான் இருக்குது. பட் பெருசு 4 mm இருக்குது. ஸோ அது 4 mm கோல்டன் பீட், சின்னது 3 mm கோல்டன் பீட். இது ஜம்ப் ரிங்ஸ். நம்ம ஜம்ப் ரிங்ஸ் யூஸ் பண்ணி பேர்ல் ஹேங்கிங்ஸ் லோரல் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த லோரல் பேர்ல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சைஸும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. எங்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது, இதில் கொஞ்சம் சின்ன சைஸும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணி பண்ணுறதுனாலும் எங்கெங்கே ஐட்டம்ஸ் பார்க்குறீங்களோ பெட்டர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்குறப்ப அதோட நேம் தெரியலனா கூட ரெஃபரன்ஸ்க்கு அந்த பிக்சரை காமிச்சு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு 4 ஆட் பண்ண போகிறேன். உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு 5 வேணாலும் நீங்கள் ஹேங்கிங் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு நம்ம ப்ளையர் வச்சு பொறுமையாக அதை லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு பெண்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச ஒரு லைவ் போடுறேன். என்கிட்ட இருக்கிற பெண்டன்ட்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். இந்த பெண்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரென்ஸாக இருக்கும். லோட்டஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே 5 பிங்க் கலர் தான் எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பிங்கோட ஒரு ஹூப் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் இன்பிட்வீனில் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் வச்சிருந்தேன் சென்டரில். ஸோ நான் இந்த எல்லா 5 பெண்டன்ட்டுக்குமே பேர்ல் ட்ராப் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது அப்படியே நம்ம செயினில் போட போகிறோம். ஸோ இந்த நம்ம எடுத்த இந்த கியர் ஒயருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கோம்ல, முதல்ல சென்டர் பெண்டன்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். இப்போ என்னோடய சென்டர் பெண்டன்ட் எதுனா க்ரீன் கலர் தான். ஸோ அதுதான் என்னோடய மார்க்கிங் பாயிண்ட். ஸோ அந்த மார்க்கிங் பாயிண்ட் முதல்ல போடுறப்ப இதுக்கு என்னென்னலாம் போடுறேன்னா, முதல்ல ஒரு கியர் லாக், அப்புறமா 3 mm கோல்ட் பீடு, அதுக்கப்புறமா நம்ம சென்டர் பெண்டன்ட் எது, நம்ம க்ரீன் கலர் பெண்டன்ட். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm கோல்ட் பீட், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு கியர் லாக்.
ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோம்ல இந்த கியர் ஒயர், இது வந்து அந்த ஃப்ளெக்சிபிளான கியர் ஒயர். அதை கரெக்டாக பிடிச்சிட்டு எங்கே சென்டராக வருதுன்னு பாருங்கள். சென்டராக வச்சுட்டு நம்ம கியர் லாக்கை அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க. 2 இதுவும் பண்ணோம்னா நான் அந்த மாதிரி வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், லூஸ் ஆகிடுச்சு இடையில. ஸோ அதனால் ஒரு பக்கம் கரெக்டாக பார்த்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறது அது மூவ் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் என்னோடது மூவ் ஆகுது பாருங்கள். அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் அந்த கியர் லாக்கை அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதை கரெக்டாக சென்டர் பொசிஷன் மறுபடியும் வச்சுட்டு கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, எப்பயாவது நம்ம சரியாக அழுத்தலைன்னா லைட்டாக அழுத்தினா அது மூவ் ஆகும். அதை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நகராது. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு பக்கம் லாக் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் நல்லா டைட்டாக நீட்டாக பிடிச்சிட்டு கேப் வராமல் அந்த கார்னரில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற கியர் லாக்கையும் நல்லா டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா சென்டரில் இந்த பெண்டன்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கிங் பாயிண்ட். நம்மளோட நெக்லஸோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து அந்த பக்கமாக ரெட் பிங்க், இந்த பக்கமாக 2 பிங்க் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் அதோட சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் 1 inch 1 inch வச்சுருப்பேன். நெக்கு சைஸ் பொறுத்து நமக்கு வந்து பெரியவங்களுக்கு போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 1 inchன்றது ஓகே. ஒருவேளை அது வந்து சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் அவங்க நெக்குக்கு சைஸை வர மாதிரி நீங்கள் கேப் எடுத்துக்கோங்க. ஒரு 2 centimeter அந்த மாதிரி. ஏன்னா 1 inchங்கிறது 2.5 இல்லை, அந்த மாதிரி. இதுக்கு வந்து நான் வந்து 1 inch தான் எடுத்திருக்கேன். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த பெண்டன்ட்டில் கீழே நம்ம நல்லா ஒரு 3 லூப்ஸ்லேயும் நம்ம வந்து பேர்ல் ஹேங்கிங்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரிச்சாக இருக்கும். ரொம்ப கிட்டக்காக இருந்துச்சுன்னா அது இடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணினேன்னா 1 inch கேப் விட்டு கரெக்டாக வச்சுட்டு அந்த பக்கமும் என்ன ஆட் பண்ணியிருப்பேன்னா அதே ஒரு கியர் லாக், ஒரு கோல்டன் பீட், ஒரு பிங்க் கலர் பெண்டன்ட், அகெயின் ஒரு கோல்ட் பீட், ஒரு கியர் லாக். கரெக்டாக அந்த 1 inch கேப்பை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு கியர் லாக்கை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்க பெண்டன்ட்டை வச்சு நம்ம அடுத்த கியர் லாக் ப்ரெஸ் பண்ணோம்னா அது மூவ் ஆகாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் அந்த பக்கமும் ஒரு பிங்க் கலர் கொடுத்துட்டு ரிமைனிங் இந்த சைட்லேயும் 2 பிங்க் கலரும் கொடுக்க போகிறேன். பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிற 2 பிங்க்குமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் க்ரீனுக்கு பக்கத்தில் 5 பெண்டன்ட்டுமே நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓவரால் பார்க்குறப்ப எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளோட சென்டர் போர்ஷன். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து லூப் போட்டு ஊக் போட போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளோட த்ரெட்டை முதல்ல மெஷர் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட நெக் சைஸும் வந்து டிஃபர் ஆகும். ரொம்ப லூஸாக இருந்தால் அது கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து அந்த த்ரெட்டில் சென்டர் பாயிண்ட் வச்சிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் நம்மளோட க்ரீன் கலர் பெண்டன்ட், சென்டர் பெண்டன்ட். அந்த கார்னர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு நான் இப்போ என்ன பண்ணேன்னா கரெக்டாக அளவு பார்த்துட்டு கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் வந்து உள்ளே மடிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊக் வித் செயின் நம்மளோடது. இதில் ஒரு பக்கம் ஊக் வரும், ஒரு பக்கம் வந்து அந்த லூப்ஸ் வரும், செயின் வரும். சரிங்களா? இதுலேயே என்ன பண்ணுறேன்னா ஒரு கியர் லாக், அதே வந்து ஒரு 3 mm கோல்ட் பீட், அகெயின் ஒரு கியர் லாக். ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு கியர் லாக் தான் நிறைய போட்டிருப்பாங்க. பட் அது எங்கே குத்தும் அப்படின்றதுனால நான் வந்து எப்போயுமே இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து என்னோடய செயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் கியர் லாக் போட்ட உடனே நம்மளுக்கு ஊக் வேணும்னா ஊக் போட்டுட்டு அதை மடித்து அந்த ஃபஸ்ட்டு கியர் லாக்கில் உள்ளே எடுத்துட்டு அளவு பார்த்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நகராது. ஸோ அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற கோல்ட் பீடும் இன்னொரு லாக்கையும் வந்து கரெக்டாக வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் இல்லாமல் அந்த ஒயர் உள்ளேயே போகிற மாதிரி வச்சு செகண்ட் கியர் லாக்கில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபினிஷப் ஆயாச்சு பாருங்கள். இதே மாதிரி நான் அந்த பக்கமும் வந்து லூப் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. என்னோடய ஃபினிஷ் ப்ராடக்ட் இது தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.